ஸோ மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் புரிதலுக்கு நன்றி. அவரோட படம் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொண்டாடுற படங்கள் அதுகள். நான் வந்து இந்த கடந்த நாட்கள்ல நான் யார் கேட்டாலுமே நான் சொல்றது வாழை. நான் பார்த்த படங்களே மனது தொட்ட படம், எனக்கு பிடித்த தமிழ் படம் வாழை தான். அதை நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதுல எந்த விதத்துலயும் எனக்கு வந்து எப்படி சொல்றது பிடிக்கலன்றது இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த டீச்சர் கேரக்டர் வந்து வச்சிருக்க கூடாதா, அது வேற ஒரு நல்ல ஒரு இதுல வந்து நம்ம குறைகளை கொண்டு வந்து இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது வேற ஒரு அரசியல், அதை வேற ஒரு நாள் பார்த்துக்கொள்ளும். மற்றபடி எதுவா இருந்தாலுமே அவர் வெற்றி பெறணும்னு நாங்கள் ஆசைப்பட்ட மக்கள் தான். என்ன இந்த இடத்துல வந்து எங்களுக்கு டார்க் ஸ்கின் ரெப்ரஸன்டேஷன் வேணும். இது வரைக்கும் வந்த பொண்ணுங்களே நீங்க ஒதுக்கிட்டீங்க. நீங்க மீண்டும் மீண்டும் ஐஸ்வர்யா ராஜேஷை கொண்டு வந்து அவங்க இருக்காங்களே, ஒரு ரெப்ரஸன்டேஷன் எங்களுக்கு பத்தாது. 10 வெள்ளை பொண்ணுக்கு நீங்க ஒரு பொண்ணை காட்டுறது எங்களுக்கு பத்தாது. இங்க நாங்க 10 வெள்ளை பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கிடையாது. இங்க கருப்பு பொண்ணுங்க 9 பொண்ணுங்க இருக்காங்க டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல, டார்க்லயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல 9 பொண்ணு இருக்கும்போது ஒரு பொண்ணு தான் ஃபேர் ஷேட்ல இருப்பா, இல்ல 3 பொண்ணு ஃபேர் ஷேட்ல இருப்பா. அப்ப அதிகமா டார்க் ஸ்கின் மக்கள் இருக்கக்கூடிய ஊர்ல நாங்க இருக்கோம். புரியுதா? அப்ப நீங்க 10 வெள்ளை பொண்ணை காட்டிட்டு ஒரு வெள்ளை பொண்ணை கருப்பு பொண்ணை காட்டுறதை நாங்க எதிர்பார்க்கல. தன்ஷிகா வந்தாங்க, ஒதுக்கிட்டீங்க. பிரியா ராமன் நினைக்கிறேன், மின்வெட்டு நாளில் மின்சாரம் போல வந்தாலே பாட்டில் வருவாங்களே, அவங்கள அப்படியே ஒதுக்கிட்டீங்க. எல்லா கெப்பாசிட்டி இருந்த ஒரு பொண்ணு, வந்த பொண்ணு இப்போ அடையாளமே காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ கொண்டாடுறீங்க. இன்னும் ஒரு சில பொண்ணுங்களை நான் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பேன்னா எனக்கு தெரியல. நிறைய டார்க் ஸ்கின் பொண்ணுங்க அப்படியே வேனிஷ் பண்ணி ஒதுக்கப்பட்டு போனவங்க இருக்காங்க. சரியா? ஸோ மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி பெண்களுக்கு இடத்த கொடுத்து எங்களை ரெப்ரசென்ட் பண்ண வைங்க. அப்போ தான் நாங்களும் சந்தோஷமா என்ன மாதிரியே இருக்கா பாரு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். எங்களையும் பார்த்து யாரும் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன நயன்தாரான்னு நினைப்பா, உங்களுக்கு என்ன ஐஸ்வர்யா ராய்ன்னு நினைப்பான்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் வந்து நயன்தாரா ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஐஸ்வர்யா ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு தனி இலக்கணம் இருக்கு. தமிழ் பெண்களுக்குன்னு இந்த சமுதாயத்துல வந்து தமிழ் பெண்ணும் தென்னிந்திய பெண்களுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணத்துல தான் நாங்க பிறக்க முடியும். புரியுதா?